Hi, எல்லாருக்கும் வணக்கங்க and welcome back to அதியம் நானும். இன்னைக்கு அதியம் நானும்ல அதிரனோட first day of school vlog தாங்க வரப்போகுது. இப்போ நீங்க கனடாக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படிங்கற இல்ல வர போறீங்க, எப்படி பண்றது அப்படிங்கற தெரியல அப்படினா நான் இத பத்தின ஸ்கூல்ல எப்படி என்ரோல் பண்றது அப்படிங்கற ஒரு வீடியோவே போட்டுருக்கேங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதிரன் வந்து செகண்ட் கிரேட் முடிச்சுட்டு தேர்ட் கிரேட் போறானுங்க. இப்பதான் ஜேகே சேர்த்திட்டு வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ள கடகடன் நாள் ஓடிட்டு இருக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின வாரம் இமெயில் வரும் எப்ப ரீஓப்பன் அப்படிங்கறத பத்தி. அதுக்கு அப்படியே அடுத்ததே வந்து எந்த கிளாஸ் ரூம் நம்பர் பிளஸ் எந்த மேம் அப்படிங்கிற மெயிலும் வந்துடும். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்துடுச்சு. இவனுக்கு வந்து இப்ப தேர்ட் இங்க வந்து ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பெருசா இருக்கிறது இல்ல, டீச்சர்ஸை பொறுத்து தான் ஹோம்ஒர்க்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேம் எப்படிங்கிறது தெரியல, உனி போக போக தான் தெரியும். இன்னைக்கு நான் அதிரனுக்கு லஞ்ச் பேக் அப்புறம் பிளஸ் ஸ்கூல் பேக், அது 2 பேக் பேக் அது மட்டும் தான் நம்ம கொடுத்து விடுற மாதிரி இருக்கும். டிஃபன் பாக்ஸஸ் அப்புறம் 2 ஸ்நாக் அந்த மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் வந்து இந்தியா இப்பதானே போயிட்டு வந்தேன், ஸோ அதெல்லாம் அங்கேயே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் தான் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம ஊர்லயே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது மட்டும் தாங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். மித்தபடி பென்சில், எரேசரு, ரஃப் நோட்டு எதுவுமே நம்ம கொடுத்துட தேவை கிடையாது, அங்கேயே எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த vlog எப்படி போகுது அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால் சரின்னு சப்பாத்திக்கு மாவும் அவரைக்காய் பொரியலுக்கு அவரைக்காயும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்ட்டு பண்ணிட்டேன். யூஸ்வலாக இந்த மாதிரி கட் பண்ணி வைக்க மாட்டேன். இஃப் சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுட்டேன். அதிரன் ஃபஸ்ட் டேக்கு வந்து பன்னீரில் ரோல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் சப்பாத்திக்குள்ளே வச்சு. அதனால் சரி அதை பண்ணி கொடுத்துர்லான்னு அதை பண்ணிகிட்டு இருந்தேங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு ஓட்ஸு, இது இப்போ ரீசெண்டாக காஸ்கோவில் வாங்கிட்டு வந்தோம். ஸ்ப்ரவுட் ஓட்ஸுங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஆர்கானிக்கு. சரி இதை வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஓட்ஸ் தான் காலையில் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துட்டோம். அது சுடுதண்ணியில் போட்டு கொதிச்சதுமே பால் ஊற்றி நட்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா மயோனஸு, இதுவும் நான் காஸ்கோவில் தாங்க வாங்கினோம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் சப்பாத்தி சுட்டு நான் வந்து மத்தியானத்துக்கும் காலையிலேயே சமைச்சிக்கிட்டேன். மத்தியானம் பச்சை பயிரும் இன்னும் பருப்பு பண்ணேன், அதுக்கப்புறம் கூட அவரைக்காய் பொரியல். அதனால் முந்தின நாளே அதெல்லாம் கட் பண்ணி வைக்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் ரோலும் பாயில்டு எக்கு, கிரேப்ஸ் அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன் லஞ்சுக்கு. ஸ்கூலில் போனால் அந்த லைன் எங்கே நிற்குதுன்னு போய் பார்த்து நின்றுட்டு அவனை அனுப்பி விட்டுட்டோங்க. நிலன் வந்து அவங்க அண்ணா வேணும்னு ஒரே அழுகை, ஏன்னா 2 மாதம் கூட இருந்துட்டான். அதனால் சரி ஏர்லியான் கூப்பிட்டு போகலான்ட்டு, எல்லாமே வாக்கபிள், ஒரு 20 ஸ்டெப் வச்சாலே ஏர்லியான் போயிடலாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டர் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ இயர்ஸ்லேருந்து எத்தனை வயசு வரைக்கும் போகலாம், என்னென்ன நாள் என்னென்ன டைமிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸும் வச்சுருப்பாங்க. கூடவே அங்கே நம்ம ஃபுட்டும் கொடுத்துக்கலாம், மைக்ரோவேவ் இருக்கும், ஃபுட்டு சூடு பண்ணி கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். குழந்தைங்க மீட் பண்ணுறாங்க, சோஷியலைஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரைம்ஸு, சர்க்கிள் டைமெல்லாம் வைப்பாங்க, ரைம்ஸு, ஸ்டோரி அதெல்லாம் கூட சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ராக்டிவாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் நடத்துறது, நம்மளுக்கு ஃப்ரீ தாங்க. அதனால் அங்கே போயிட்டு அங்கே இது ஏர்லியான் முடிச்சுட்டு நான் அப்படியே குட்டி பார்க் கூப்பிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கிட்டேயே இருக்குது. கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்க வச்சுட்டேன். ஃபுட்டும் செஞ்சதுனால எனக்கு ரிலாக்ஸாக இருந்தது. நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மூவி பார்த்துட்டு அப்படியே நானும் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. அதிரன் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே ஒரே கொஞ்சல்ஸ் 2 பேரும். ஃபஸ்ட் டே என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தேன்ட்டு அந்த ஷீட்டை கொடுத்தான் அதிரன், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நிலனா அவங்க அண்ணாவை விட்டு ரொம்ப நாள் கழிச்சு பிரிஞ்சிருக்கான்ல, ஸோ அவங்க அண்ணா கிட்ட போயிட்டு ரொம்ப இதாக இருந்தான். அப்புறம் ஈவினிங் வந்து பசங்களை பார்க் கூப்பிட்டு போனேன். யூஸ்வலாக வீட்டுக்கு வந்ததுமே அதுக்கு சாப்பாடு பொரியல் எல்லாம் வச்சு ஊட்டி விட்டுருவாங்க. நிலன் சம்டைம்ஸ் அவங்க அண்ணா சாப்பிட்றப்ப சாப்பிடுவான், இல்லைன்னா பெருசாக சாப்பிட்டுக்க மாட்டான்.
சரி 2 பேர்த்தையும் அவன் நிலன் வந்து நல்லா ஸ்கூட்டர் ஓட்டி பழகிட்டான், அதையும் நல்லா சைக்கிள் ஓட்டி பழகிட்டான். அதனால் 2 பேர்த்துக்கும் அதை 2ஐயும் தூக்கிட்டு போயாச்சு. எனக்கு முன்னாடியெல்லாம் பயமாக இருக்கும், நிலன் போயிட்டு எங்கேயாவது முட்டிட்டு விழுந்துருவானோ அப்படின்ட்டு இருக்கும். இப்போல்லாம் அவனே போயிட்டு அவனே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிக்கிறான், எல்லாமே ஓட்டி பழகிட்டான், நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொன்றும். அதனால சரின்னு ஃப்ரீயாக விட்டுட்டேன். குழந்தைகளுக்கு ஸ்நாக் வந்து நானே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி பண்ணுவேன், பட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக எல்லா ஸ்நாக்குமே வீட்டிலன்ட்டு அப்படி பண்ண மாட்டேன், வெளியிலையும் கொஞ்சம் வாங்குவோம். இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. வீட்டிலையே ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன், பட் அதை வந்து ரெசிபி வீடியோவாக நான் எடுக்கல. நான் சும்மா ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அது நல்லா வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி பண்ணேன். அதில் ஒரு சில ரெசிபிஸ் எல்லாம் இனி நான் வரப்போகிற வீடியோஸில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக அதிரனும் கேட்டுட்டு இருந்தா கப் கேக் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சூப்பராக அது பேக் பண்ணுவாங்க. அதனால அவங்கக்கிட்ட ரெசிபி வாங்கிட்டு நான் இப்போ பேக் பண்ண போகிறேன். அதை நான் வந்து உங்களுக்கு இந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இனி வந்து என்னென்ன ஸ்நாக் ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற விளாக்ஸில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபீனுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த 2 வாழைப்பழம், நல்லா பெரிய வாழைப்பழம், 2 முட்டை, அப்புறம் பட்டரு 1/2 கப்புக்கும் கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை, அப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், அது மட்டும்தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு 2 பழத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோர்க் வச்சு. அதுக்கப்புறமா இதில் 2 முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம். அது 2ஐயும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட கரும்பு சர்க்கரை ஆக்சுவலாக 1/2 கப் போடணுங்க. நான் வந்து 1/4 கப் கிட்ட தான் போட்டேன். ஆனால் மெஷர்மெண்ட் படி பார்த்திங்கன்னா 1/2 கப் போடணும். நான் வேண்டாம், ஸ்வீட் ரொம்ப சேர்த்த வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். 1/2 கப் பட்டர், அதை மெல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படியே போட்டதுனால. மெல்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே 1 கப் அளவு சளிச்சு வச்ச கோதுமை மாவு, பேக்கிங் சோடா அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கூட சினமன் பவுடர், இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. சினமன் பொடி இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மஃபின் ட்ரேயில் மோல்டு எடுத்து அந்த கப்பில் ஊற்றி வச்சிட்டோன்னா சூப்பராக பேக்காகி வந்துச்சு. நான் வந்து கோதுமை மாவு தானங்க யூஸ் பண்ணேன், அதனால் எனக்கு அந்த அளவுக்கு ரைஸ் ஆகி வரல. நம்ம இதே மைதா ஊற்றி இருந்தோம்னா நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கும். நான் ஒரு செட்டு அப்படியே ப்ளைனாக வச்சுட்டு இன்னொரு செட்டு பார்த்திங்கன்னா இது நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப் பண்ணி போட்டுட்டேன், அது இன்னொரு செட்டில் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ நல்லா ரைஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால நான் ஒரு கப்பே ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டேன். பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 250 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் தாங்க வச்சேன். அதுக்கே நல்லா பேக் ஆகி வந்துடுச்சு. ஏன்னா குட்டி குட்டி மஃபின் தான், அதனால் டக்குன்னு பேக் ஆகி வந்துடுச்சு. இல்லை நீங்கள் பெருசாக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.